ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ள பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள், ஜாதிய பிரச்சனைகள். உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஏரியால ஒரு ஜாதி கணவன், மனைவி அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு அவர் வேற ஜாதி. ஏன்னா, அது காதலிக்கும்போது ஜாதியோட அருமை தெரியல. ஏன்னா, இந்த ஜாதி அப்டின்னா நம்மளோட இறக்கம். அப்படி அது காதலிக்கும்போது தெரியாது. ஆனா, இந்த சமுதாயத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஜாதி இறக்கம். இவங்க இந்த ஜாதியா? அப்படிங்கிறது தெரியுது. என்ன அதுக்கப்புறம் தான் நம்ம குடும்பத்தோட என்னமோ எல்லாரும் ம், நிர்வாண ஊர்ல கோமணம் கட்டினவே கோமாளி அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி தான். நம்மள யாருமே மதிக்கலையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஆயிடுது. அப்படி ஒரு ஃபீலிங் வருதுன்னா, தயவு செய்து லைஃப் லாங் அந்த ஏரியா பக்கம் போகாம தனியா வீடு பார்த்து போயிருங்க. என்ன அந்த ஏரியா பக்கமே உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லாத உங்க அம்மா, அப்பா பக்கமே போகாதீங்க. தனியா போயிருங்க. போயிட்டு அதுக்கப்புறம் எங்க அம்மா, எங்க அப்பா, நான் அம்மாவானதுக்கப்புறம் தான் எனக்கு பாசம் வருது அப்படிங்கிறது கூட தோணக்கூடாது. எங்க ஒரு ஒரு பகுதியில பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த பகுதியில ஒரு பொண்ணு. அவங்க அ அவங்க ஒரு ஜாதிக்கார பொண்ணு, இன்னொரு ஜாதிக்கார பையன கல்யாணம் முடிச்சு 2 குழந்தையும் பிறந்ததுக்கப்புறம், அவன் இந்த ஜாதி நீ எப்படி கட்டலாம்? அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த அந்த பொண்ணுகிட்ட இருந்து போய் கேட்டப்போ, எனக்கு அவர் அந்த ஜாதின்னு தெரியாது அப்படின்ருக்கா. அதுக்காக அந்த அந்த பையன அடிச்சு கொன்னே போட்டாங்க. அந்த வீட்லயே அந்த அந்த பொண்ணோட ஊர் ஜாதியிலேயே அந்த பொண்ணு அந்த இடத்துலயே அந்த பையன் இறந்துட்டாப்புல. அந்த பையன் முடி வெட்டுற அந்த ஜாதிக்கார பையன் போல அந்த ஆளு. நான் இப்போ நாங்க இருக்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தவன்னா அந்த அந்த ஆளு இறந்துட்டாப்புல. இறந்தப்போ தள்ளு வண்டியில போட்டு ஓலைய போட்டு அந்த பையனோட சொந்தக்காரங்க கொண்டு போயிருக்காங்க. மனைவி கணவன் இல்லாம தான் இத்தன வருஷம் இருக்காங்க. ஆனா மனைவி போகவே இல்ல. பிள்ளைங்களும் போகல. ஜாதிங்கிறது, இனிஷியல்ங்கிறது அப்பா கிட்ட இருந்து தான் பிள்ளைங்களுக்கு வரும். ஆனா, அந்த பொண்ணு பிள்ளைங்கள வச்சுக்கிட்டாங்க. அந்த ஆள மட்டும் இழுத்துட்டு போனாங்க. அவரு இறந்துட்டாரு. உங்களுக்கு தெரியுமா? எத்தன வருஷம் ஆச்சு தெரியுமா? அந்த ஊர் பெண்களுக்கு யாருக்குமே தலையில முடி இருக்காது. எல்லாருக்குமே எலி வாலு மாரி தான் இருக்கும் முடி. அது ஒரு ஆத்மாவின் கொந்தளிப்பு சாபம். அந்த ஊர்ல கோயில்கள் உண்டு. கொடை விழா உண்டு. ஊர் தலைவர் உண்டு. எல்லாருமே உண்டு. கொண்டாட்டமா இருக்கும். ஆனா, அந்த ஊர் பெண்களுக்கு முடி இருக்காது தலையில. இது நான் கண்கூட பார்க்குற ஒரு விஷயம். ஏன் நான் வித்தியாசமா இருந்தது. ஏன் எந்த பெண்களுக்குமே தலையில முடி இல்ல? எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, தலையில முடி இருக்கும். கீழ எலிவால் மாரி இருக்கும். அங்க எனக்கு தெரிஞ்சு 90% சுமங்கலி பெண்களுக்கு முடியே இருக்காது. அந்த ஊர்ல. நெறைய முடியோட வந்தாலும் பாட்டா கழண்டு போகும் முடி. அப்படி இன்னும் சொல்லப்போனா ஊர் தலைவர் மனைவிக்கே அப்படிதான் இருக்கும். யாருக்குமே தெரியாது. இன்னும் அத உணரல. அவங்க அத உணரல. நான் தான் வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது, நான் ஒரு சின்ன ஆன்மீகவாதி. என்ன அ இல்லறத்துக்குள் இருக்கிற ஒரு ஆன்மீகவாதி தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் அவர்கிட்ட நான் கேட்கும்போது, இப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரிய வருது. ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நீங்க யாருனாலும் சரி கொன்னீங்க அப்படின்னா, பகவானால் படைக்கப்பட்ட ஒரு உயிர். அவருக்கு தெரியும். யார என்ன உணர்வுகள் குடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். அவன் கெட்டவனா போகணும்னா கூட பகவான் தான் மனசு வைக்கிறாரு. நல்லவனா திருந்தணும்னா கூட பகவான் தான். அவனோட கர்மத்துக்கு ஏத்தாப்புல தான் அவனோட வாழ்க்கைய வாழ்றான். ஒரு உயிர வெட்டி கொடூரமா பல்ல கடிச்சு ஒரு அசுரன போல அசுரன் அப்படின்னா கூட நாராயணன் கூட அந்த பேர் உண்டு. அசுரன் அப்படின்னா மிக பிரம்மாண்டமான வீரன் அப்படின்னு அர்த்தம். ஒரு என்ன உணர்வு அது? ராட்சசன் அப்படின்னா கூட மிக பிரம்மாண்டமான உருவம் அப்படின்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு கோவத்தின் உச்சம், நெருப்பு குடிசையோட தீ அப்படிங்கிற மாரி தான் அந்த ஜாதிய பெருமை இருக்கு. அந்த உயிர வம்படியா இழுத்து உங்க பரம்பரைக்கே நீங்க அந்த சாபத்த வாங்கிக்கிறீங்க. இப்போ பாருங்க, இந்த கவின் இந்த பையன் கேஸ்லயும் அவன் எவன் வெட்டுனானோ அவனுக்கு அவன் தான் புள்ள. அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னா இவனுக்கு வம்சமே கிடையாது. இறந்தவன் வீட்லயும் பார்த்தீங்கன்னா, அவன் தான் கடைசி புள்ள. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க வம்சமே இல்லாம போயிருது. பொண்ணு பொண்ணு ஒரு பொண்ண அப்பா தார வாத்து குடுக்கணும். பொண்ணுங்க கவனிங்க. அப்பா தார வாத்து குடுக்கணும். தார வாத்து குடுத்தா, அந்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அந்த அப்பாவோட வம்சாவளி பெண்களுக்கு மோட்சம் கிடைக்குமாம். போயி அ ராமேஸ்வரத்துல போயிட்டு தண்ணீர் ஊத்திட்டு வர்றாங்க இல்லையா? அப்பாமாரு. அந்நேரம் அவங்களோட குடும்ப வம்சாவளி ஆண்களுக்கு மோட்சம் கிடைக்கும். பெண்கள் தான் பரமாத்மாவோட நெருங்குன ஒரு ஆத்மா. ஆண்கள் வெறும் பிரேதாத்மாவுக்கு தான் சமம். அந்த பெண்களுக்கு மோட்சம் கிடைக்கணும். அப்படின்னா தான் அவங்க குடும்பத்துல வர அடுத்த பெண்ணும் நல்லா வாழ்வாங்க.
அப்பா வந்து கன்னிகா தானம் பண்ணி குடுக்கணும். சகோதரன் கன்னிகா தானம் பண்ணி குடுக்கணும். கல்யாணத்துக்கு சம்மதம் கிடைக்கலன்னா, தயவு செய்து லவ் பண்ணாதீங்க. வந்து ஒருத்தன் ரூட்ட விட்டா என்னடி அப்டின்னா, அப்படியும் பிரச்சனை. லவ் பண்ணியாச்சுன்னா போராட தெரியலன்னா, அதுக்கும் பிரச்சனை. கண்கள கட்டுப்படுத்துங்க. அலைபாய விடாதீங்க. உங்க கண்கள பார்த்து தான் டக்குன்னு வந்து பிரச்சனையே வருது. என்ன அ ஒண்ணு காதலிச்சா அந்த ஏரியா பக்கம் வராதீங்க. இல்லையா, ம் தயவு செய்து லவ் பண்ணிக்கிட்டு பிரச்சனைய இழுக்காதீங்க. அப்படியே காதலிச்சுட்டாலும், உங்க பொண்ணு உங்கள விட கீழ் ஜாதியிலயோ, இல்ல வேற இடத்துல லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க செத்து போயிட்டாங்கன்னு நெனச்சு விட்டுருங்க. அந்த பெண்ணோட அந்த பையனோட மரண சாபத்த தயவு செய்து நீங்க உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவங்களுக்கு ஏற்படுத்திறாதீங்க. யாரும் மோட்சத்துக்கு போ முடியாது. பார்த்தீங்கன்னா, அப்படியே நின்றும். ஸ்டாப் ஆயிடும். உங்க குடும்ப தலைமுறையா ஸ்டாப் ஆயிடும். நீங்க கொன்னீங்க அப்படின்னா. பிரிச்சு வைக்கிறதுக்கு கூட அ அது ஒரு சாபம் தான். நீங்க கணவன் மனைவிய பிரிச்சு வைக்கிறது கூட சாபம் தான். என்ன தயவு செய்து இந்த ஜாதிய பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ வாழ்க்கையில முன்னேறிட்டு போற குலதெய்வ வழிபாடுல பின்தங்குவாங்க. லேட்டா வருவாங்க. நம்ம பிறவியில அடுத்தடுத்து கட்டம் போய்க்கிட்டே இருப்போம். அது உங்கள விட கீழ் ஜாதிக்கு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, உங்களோட பின்தங்குறாங்க. அவங்க லேட்டா வருவாங்க. எப்படினாச்சும் அந்த பயணத்த தொடர விடுங்க. பிரேதாத்மாவா மாத்திறாதீங்க தயவு செய்து. நான் ஒரு இடத்துல கணக்கெடுக்க போயிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஒரு ஊர விட்டு இன்னொரு பின்பக்கம். இந்த ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கிட்டு வந்து தாழ்ந்த ஜாதிக்காரவங்க புடிச்சிருக்கு. அவங்க வந்து இங்கிட்டு வந்து அட்டூழியம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி பாதை போட்டுருக்காங்க. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஏரியாவுக்கு தான் போறேன். அந்த தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிறாங்க இல்லையா? அந்த ஏரியாவுக்கு தான் நான் போறேன். அந்த ஏரியாவுக்கு போயிட்டு நான் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து இன்னொரு ஏரியா அங்க ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. இங்க ஒரு மாரியம்மன் கோயில், அடுத்தாப்புல ஒரு மாரியம்மன் கோயில். அங்க உள்ள ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. அது யார் கோயிலு? அப்படின்னு நான் கேட்கிறேன். அங்கிட்டு யார் இருக்கா? அப்படின்னு கேட்கிறேன். அங்கிட்டு போகாத. அங்கிட்டு தாழ்ந்த ஜாதிக்காரங்க. என்னங்க உங்களையே தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க. நீங்க அடுத்தவங்கள ஒதுக்கி வச்சு ஆமா. அதுக சரியான பக்கிக. அதுக தாழ்ந்த ஜாதி. ஒருத்தருக்கு கீழ இன்னொருத்தர் தாழ்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி. எப்படி உங்களால அத சொல்ல முடியுது? யார நீங்க தாழ்ந்த ஜாதின்னு நெனைக்கிறீங்களோ, உங்கள யார் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அவங்களே அவங்களுக்கு கீழ இன்னொரு தாழ்ந்த ஜாதிய உருவாக்கி வச்சிருக்காங்க. பட் ஜாதி பேரு சர்டிபிகேட்ல மட்டும் தான். என்ன ஜாதிய வச்சு குணம் வருது அப்படின்னா, அப்புறம் என்ன வாழ்க்கை? குணங்கிறது அம்மா வளர்க்கிறதுல தான் இருக்குது. தயவு செய்து ஜாதி பெருமைய மட்டும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஜாதி ஓட்டு வரவே வராது இனிமே. ஏன்னா இன்றைய இளைஞர்கள் வந்து கோவம் வர்றதுக்கு என்ன காரணம்னே தெரியல. அசுரர்களா மாறிட்டு போறாங்க. ஸ்ரீராம்.